என்னடா எதையும் எழுந்த மாதிரி உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? கரெக்டு தாங்க. என் வாழ்க்கையில் 1.5 வருஷத்தை இழந்துட்டேன். எல்லாம் ஒரு லவ்னால தாங்க. இங்கே தான் அவளை முதல்ல பார்த்தேன். அந்த இடத்துல வேறு எந்த பொண்ணுமே இல்லாதனால அவள் ரொம்ப அழகாக தெரிஞ்சான்னு நினைக்கிறேன். அன்னையிலேருந்தே என் மனசு பூராவை நிறைஞ்சிட்டா. என் காதலை சொல்ல சந்தர்ப்பம் அமைஞ்சும் எனக்கு தைரியம் இல்லை. அப்போ தான் என் உயிர் நண்பன்கிட்ட ஐடியா கேட்டேன். அவனும் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னா. என் நண்பன் என் வாழ்க்கையில் ஒளி ஏற்றுவான்னு நினச்சேன். அவன் ஏத்தனாம் பாருங்க. டேய், என்னடா ஒன்று கிடைக்க போறியா? தல வணக்கம் தல. வாடா லோக, என்ன ஆளே பார்க்க முடியல. ஒரு சின்ன லவ் மேட்ரு. என்ன ஒட்டுறதா வெட்டுறதா? நல்லா பசை போட்டு ஒட்டணும் தல. பசை போட்டா? ஆமாம் தல, ஒட்டிடுவோம். அவங்க ஏதோ போஸ்டரை பற்றி பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டு நானும் சிரிச்சிட்டே தலையாடிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது என் நண்பன் கொடுத்த ஐடியாவே இதுதான். சரி, எனக்கு என் வேலை நடந்தால் போதுன்னு நானும் சைலண்டாக இருந்துட்டேன். அண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. டேய், நான் தாண்டா உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்கள் சொல்கிறது புரியலையே என்ன? டேய், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஆமாம், அது ரொம்ப பெரிய இடத்து பொண்ணுமா தெரியுது. நம்ம ஜட்ஜையா பொண்ணுண்ணே. ராஜா, ரொம்ப வசதியா போச்சு. ஹலோ, ஜட்ஜையாங்களா? ஐயா, உங்க பொண்ணு பேர் காவியாங்களா? ஐயா, உங்க பொண்ணை நாங்க கடத்தி வச்சிருக்கோம்யா. ஐயோ ஐயா ஐயா, நாங்க சொல்றதை கேளுங்க. ஒரு 5 லட்சம் ரூபா பணம் ரெடி பண்ணிக்கோங்க. உங்க இன்ஃப்ளூயன்ஸை வச்சு போலீஸ் கிலீஸ்லாம் போகாதீங்க. இன்னும் 1 மணி நேரத்துல நான் உங்களை கூப்பிடுறேன், சரிங்களா? எங்க நான் சொல்றதை செய்யுங்க. ஹலோ ஜட்ஜா. யோ, என்ன பணம் ரெடியாச்சா? யோ, உன் பொண்ணு இங்கே தான் இருக்க. அட என்னயா இவன். ஏய் வாடங்க தல, அந்த பொண்ணை எழுப்பி அந்த பொண்ணுகிட்ட கொடுத்தல. ஏய் எலி, என்னடா ஆச்சு? காவியா பாப்பா, என்னே கலாய்க்கிறியா நீ? அங்கிள். எலி, என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு உனக்கு? டேய் இருடா ஒரு நிமிஷம். அங்கிள், அங்கிள். அங்கிளா? டேய் சும்மாடா. ஏன் கட்டி போட்டீங்க? டேய் காது உறா. எலி எலி, என்ன உறா? காது உறா. டேய் டேய் காது உறா. டேய் உறா என்ன உறா? டேய் கட்டி போட்டீங்க? ஐயோ டேய் உறா. டேய் கட்டி போட்டீங்க? அண்ணா, என்னாச்சு காவியாக்கு? டேய், அதை நான் தாண்டா உனக்கு கேட்கணும். டேய், அப்படியே இந்த ஃபோன் எடுத்துன்னு ஓடிடலாம்டா, இல்லை எல்லாம் மாட்டிக்கோண்டா. இன்னும் ஒரு மாதிரி உட்காந்துருக்கா. அப்பா, இந்த ஃபோனை மொத்தம் ஏற்றுக்கிறேம்மா. காவியா, ஏன் பயப்படுற? ஒன்றும் இல்லை, சும்மா இந்த பக்கம் வந்தேன், அப்படியே பார்த்துட்டு. தம்பி எங்க? தம்பி வெளியில விளையாடிட்டு இருக்கான் சார். காஃபி டீ எதுவும் இல்லையா? காஃபி சாப்பிட்றீங்களா? காஃபி ஸ்ட்ராங்கா? சார் இல்லை ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. சூப்பராக இருக்கு. உட்காரு. பீடி தானே, நான் வாங்கி தரேன். உட்காரு. 4 வாங்கி தரேன். உட்காரு உட்காரு உட்கார்றா. வாடா வாடா, உள்ள வாடா. டேய், கத்தி எடுறா. எடுறா. வா வா வாடா வா. கத்தியால் அறுத்துரு, நல்லா அறுத்துரு. அரு. வாங்கி தரேன். 2 கட்டு வாங்கி தரேன். அரு அரு.
என்னோட தம்பியையும் அநியாயமா கொலை பண்ணிட்டு அந்த பழிய ஒரு அப்பாவி மேல போட்டுட்டான். அந்த பாவி டியூட்டியில் இருக்கும்போதே நீங்க குடிச்சிட்டு ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்திருக்கீங்க. அது மட்டும் இல்ல, ஸ்டூபிட், ஒரு கொலையை பண்ணிட்டு ஒரு அப்பாவி மேல பழிய போட்டிருக்கீங்க. சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய நீங்களே சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டா என்ன அர்த்தம்? என்ன மன்னிச்சிருங்க சார், தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன். இதுக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. காக்கா உட்கார பணமழை விழுந்ததுன்னு சொல்லுவாங்க. என் விஷயத்தில் அதான் நடந்தது. என் லவ் மேட்டருக்காக போய் அதில் ஒரு கொலைக்கேசி முடிவுக்கு வந்துருச்சு. அந்த கொலை பண்ண இன்ஸ்பெக்டருக்கு 10 வருஷம், ஜட்ஜி பொண்ணுன்னு தெரிஞ்சும் பேரம் பேசின எங்கள் தலைக்கு 3 வருஷம். என் நண்பன் ஏத்தனா பாருங்கன்னு சொன்னேனே, அந்த ஒளி தான் எனக்கு 1.5 வருஷம்.